பர்சனாலிட்டி சைக்காலஜி யூனிட் 6 டெக்ஸ்ட் சிலபஸில் நம்ம பார்ப்போம். ஸோ பர்சனாலிட்டியில் பர்சோனா என்றது ஒரு லத்தீன் வார்த்தை. மீனிங் என்னன்னா மாஸ்க்னா ஸோ பெர்சோனான்னா என்னது மாஸ்க். ஸோ மாஸ்க்னா என்னன்னு ரெஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா, சோஷியல் ஃபேஸ் ஆஃப் எ பர்சன் ஷோஸ் டு அதர்ஸ். ஸோ மற்றவங்களுக்கு சமூகத்தில் அவனோட ஃபேஸ் காட்டுறது தான் பர்சனாலிட்டி, ஆளுமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேருந்து ஒரு 1 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெர்சோனா என்றது எந்த வார்த்தைன்னு கேட்கலாம். லத்தீன் வார்த்தை, மீனிங் என்ன மாஸ்க். ஸோ அந்த மாஸ்க்கான ரெஃபரன்ஸ் என்னன்னா the social face a person shows to others அப்படின்றது. In psychology it refers to the sum of an individual's behavior, attitudes, interests, habits and traits that makes them unique. அப்போ சைக்காலஜி படி பர்சனாலிட்டின்றது அவங்க யூனிக்காக இருக்குது, தனித்துவமாக தெரியறது. எதை வச்சு? அவங்களோட பிஹேவியரை வச்சு, ஆட்டிடியூடை வச்சு, அவங்களுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு, அவங்களோட ஹேபிட்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக சொல்கிறது, சைக்காலஜிக்கு பேசஸில் சொல்கிறது தான் பர்சனாலிட்டின்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லலாம்னா பர்சனாலிட்டியை ஒரு டைனமிக் ஆர்கனைசேஷன் ஆஃப் த பர்சன்ஸ் ஃபிசிக்கல், மென்டல், எமோஷ்னல் அண்ட் சோஷியல் குவாலிட்டிஸ். அப்போது பர்சனாலிட்டியை சிம்பிளாக எப்படி சொல்லலாம்? ஒரு டைனமிக்காக அந்த பர்சனோட ஃபிசிக்கல், மென்டல், எமோஷ்னல் அண்ட் சோஷியல் குவாலிட்டிஸ் ஒட்டுமொத்தமான கலவையாக சொல்லலாம். அந்த பர்சனோட வெளிப்புற தோற்றம், அவனோட மென்டல் எபிலிட்டி, சைக்கலாஜிக்கல் எமோஷன்ஸ் அண்ட் சோஷியல் குவாலிட்டி, இது எல்லாம் ஒருங்கிணைஞ்சு செய்கிறது தான் என்னது ஆளுமை இல்லை பர்சனாலிட்டின்னு சொல்லலாம். டெஃபினிஷன் ஆஃப் பர்சனாலிட்டி. ஸோ அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லியிருப்பாங்க இல்லையா. அப்போ கார்டன் எலிபோர்ட் தட் இஸ் பர்சனாலிட்டி எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காருன்னு பாருங்க. த டைனமிக் ஆர்கனைசேஷன் within the individual of those psychophysical system that determine his unique adjustment to the environment. ஸோ இவர் சிம்பிளாக சொல்லணும்னா கார்டன் ஆலிபோர்ட் ஒருத்தரோட யூனிக் அட்ஜஸ்ட்மெண்ட் டு த என்வரான்மெண்ட். யூனிக் அட்ஜஸ்ட்மெண்ட்னா அவனோட ஃபிசிக்கோ அண்ட் சைக்கலாஜிக்கல் சிஸ்டம் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், என்வரான்மெண்ட்டில் இருக்கிறது எல்லாத்தோடையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கார்டன் ஆலிபோர்ட். நெக்ஸ்ட் ஜேபி வாட்சன் என்ன சொல்கிறாருன்னா, the sum total of activities that can discovered by actual observation of a behavior. இப்போ அவர் சொன்ன அந்த சம் ஆஃப் த டோட்டல் குவாலிட்டிஸ் சொன்னோம் இல்லையா, கேரக்டரிஸ்டிக்ஸ், அது பர்சனாலிட்டிக்கு மென்டல், எமோஷனல், சோஷியல், ஃபிசிக்கல், இது எல்லாமே சம் ஆஃப் த டோட்டல் தானே. ஸோ அந்த சம் ஆஃப் த டோட்டல் ஆக்டிவிட்டீஸ் ஒருத்தங்கிட்ட இருந்து கண்டுபிடிக்கிறோம், ஆக்சுவல் பிஹேவியரை அப்சர்வ் பண்ணுறோம். அதுதான் ஜேபி வாட்சன் பர்சனாலிட்டிக்கு சொல்கிறாரு. ஐசனுக்கு personality is more or less stable and enduring the organization of a person's character, temperament, intellectual and physique. ஸோ அவரோட பர்சனாலிட்டி பார்த்தீங்கன்னா லெஸ் ஸ்டேபிளாக இருக்குது, மோர் ஆர் லெஸ் ஸ்டேபிள் தான். அப்போது மோர் ஆர் லெஸ் ஸ்டேபிளாக இருக்குது. என்டியூரிங் ஆர்கனைசேஷன், அந்த பர்சனோட கேரக்டரு, அவனோட டெம்பர்மெண்ட், அவனோட அந்த இன்டலெக்சுவல் குவாலிட்டி, அவனோட ஃபிசிக்கல் நேச்சர், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் சொல்கிறார். கேட்டல் personality allows a prediction of what a person will do in the given situation. அந்த பர்சன் கொடுக்குற ஒரு சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவாங்களோ அதுதான் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறது யாரு? கேட்டல். ஸோ கன்க்ளூஷன் பற்றி அதாவது இவங்க சொன்னது எல்லாத்தையும் வச்சு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். பர்சனாலிட்டியோட டெஃபினிஷன் என்னன்னா, டைனமிக்கான ஒன்று, ஆர்கனைஸ்டு பேட்டர்ன் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஒருங்கிணைஞ்சு எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸையும் ஒருங்கிணைஞ்சு சொல்கிறதுன்னு சொல்லலாம். ஒரு இண்டிவிஜுவல், அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே ஒரு இண்டிவிஜுவலுக்கு இருக்கணும். ஸோ அதுதான் பிஹேவியர் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ இது மேலே சொன்ன ஜேபி வாட்சனாக இருக்கட்டும், கேட்டலாக இருக்கட்டும், ஐசன்காக இருக்கட்டும், கார்டன் ஆலிபோர்ட்டாக இருக்கட்டும், இவங்க 4 பேர் சொன்னதை ஒருங்கிணைஞ்சு சொல்கிறாங்கன்னா ஒரு டைனமிக் organized pattern of characteristics possessed by an individual that influences the
behavior and adjustment. Determination of personality. So personality எப்படி நம்ம determine பண்ண போறோம்? So personality is shaped by the interaction of biological, psychological and environmental factors. So எப்படி determine பண்றோம்னா factors தான். Biological, psychological and environmental. First biological factor. Biological factor na enna? Hereditary. Hereditary na என்னது? Parents கிட்ட இருந்து young ones க்கு வந்து அவங்களோட குழந்தைங்களுக்கு வந்து கேரக்டர்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ இதன் மூலமா எதுன்னு பார்த்தீங்கன்னா டெம்பர்மெண்ட், இன்டெலிஜென்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நர்வஸ் சிஸ்டம் அண்ட் எண்டோக்ரைன் கிளான்ஸ். செகண்ட் இது ஃபர்ஸ்ட் ஹெரிடிட்ரி. செகண்ட் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் எண்டோக்ரைன் கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கூட பிஹேவியரை அட்டாக் பண்ணும். ஸோ தைராய்டு, அட்ரினல் கிளாண்ட் இதெல்லாமே சொல்லலாம். ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர், ஹைட்டு, வெயிட்டு, அப்பியரன்ஸு இதெல்லாம் கூட கான்ஃபிடென்ஸ் அண்ட் பிஹேவியரை கொடுக்கும். பிரெயின் ஃபங்க்ஷனிங். ஸோ நம்ம பிரெயின் மென்டல் எஃபிஷியன்சி நல்லா இருந்ததுன்னா, எமோஷனல் ஸ்டெபிலிட்டி நல்லா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக பர்சனாலிட்டி நல்லா இருக்கும். அந்த பர்சன் எல்லா இந்த சம் ஆஃப் இந்த டைனமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் சொன்னோம் இல்லையா, அது ஃபுல்ஃபில் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். ஃபேமிலி என்விரான்மெண்ட். ஃபேமிலி என்விரான்மெண்டல்னா பேரண்டிங்கோட ஸ்டைலு, ஃபேமிலி அட்மாஸ்பியர், எமோஷனல் செக்யூரிட்டி இதெல்லாம் கூட ஒருத்தனோட நல்ல பர்சனாலிட்டியை உருவாக்க முடியும். கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்சஸ். அப்போ நம்மளோட ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ், கஸ்டம்ஸ், பிலீஃப்ஸ், சோஷியல் நார்ம்ஸ் அதுவும் ஒருத்தனோட பிஹேவியரை ஷேப் அப் பண்ணும். எஜுகேஷ்னல் அண்ட் பியர் குரூப். ஸ்கூல்ஸ், டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இவங்களும் ஒருத்தனோட பர்சனாலிட்டி க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னா நல்லதாக வரப்போகிறேன், நல்ல பிஹேவியரோடு வரப்போகிறேன். டீச்சர்ஸ் நல்லா கைட் பண்ணலாம். ஒரு வேளை அவன் அதாவது டைவர்ட் ஆனாலும் அவனை நல்வழி கொண்டு வர முடியும். ஸ்கூல் அண்ட் டீச்சர்ஸு, ஃப்ரெண்ட்ஸு இது எல்லாமே கூட ஒருத்தனோட பர்சனாலிட்டி க்ரோத்துக்கு வழிவகுக்கும். சோஷியல் அண்ட் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ். Poverty, class and status affects the personality development. So, poverty அதுவும் class wise and status wise personality affect ஆகும் சொல்லியிருக்காங்க. Psychological factors. Motivation drives the influence. Personality expression பண்ண motivate பண்ணா. Self concept. ஒரு person வந்து தன்னை புரிஞ்சுக்கிறது, perceive பண்றது. Attitudes and habits. ஸோ லேர்னிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக இது கற்றுக்கிறது. இன்டெலிஜென்ஸ் அண்ட் எமோஷனல் மெச்சூரிட்டி, சோஷியல் அடாப்டபிலிட்டி. தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டி. ஃபர்ஸ்ட் டைப் தியரிஸ். ஹிப்போக்ராட்ஸ் டெம்பர்மெண்ட் தியரி. இது பாடி ஃப்ளூயிட்ஸை பேஸ் பண்ணது. ஸோ பாடி ஃப்ளூயிட்ஸ்னா ஹியூமஸை பேஸ் பண்ணது. ஃபர்ஸ்ட் வந்து சங்கினி. சங்கினி என்ன? சியர்ஃபுல், ஆப்டமிஸ்டிக்காக இருப்பாங்க. க்ளோரிரிக்னா இரிட்டபிள், குயிக் டெம்பர்டாக இருப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து சங்கினின்னா சந்தோஷமாக இருப்பாங்க, பாசிட்டிவிட்டியாக இருப்பாங்க, ஆப்டமிஸ்டிக்காக. அண்ட் க்ளோரிக்கன்னா இரிட்டபிள், எப்போவுமே ஷார்ட் டெம்பர்டாக இருப்பாங்க, கோவப்பட்டுனே இருப்பாங்க. பெலிஜிமேட்டிக்னா காம் அண்ட் பாசிவாக இருப்பாங்க. பெலிஜிமேட்டிக்னா காம் அண்ட் பாசிவாக இருப்பாங்க. மெலனோசோலிக்னா சேடாக இருப்பாங்க. பெசிஸ்மெட்டிக்னா என்னது? நெகட்டிவாக இருப்பாங்க. ஓகே, இது வந்து ஒன் டைப் ஆஃப் பர்சனாலிட்டி, அதாவது ஹிப்போக்ராட்டஸ் டெம்பர்மெண்ட் தியரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ சங்கினினாவே சியர்ஃபுல் அண்ட் ஆப்டமிஸ்டிக், க்ளோரிரிக்னா இரிட்டபிள் அண்ட் குயிக் டெம்பர்ட், பெலிஜிமேட்டிக்னா காம் அண்ட் பாசிவ், அண்ட் மெலனோசோலிக்னா சேட் அண்ட் பெசிஸ்மெட்டிக். இது வந்து உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கலாம். ஷீல்டன்ஸ் பாடி டைப் தியரி. எண்டோமார்ஃப் ரவுண்டு சாஃப்டாக இருப்பாங்க, சோஷியலி ரிலாக்ஸ்ட். அதாவது இவங்க வந்து சாஃப்டாக இருக்கிறதுனால சோஷியபிளி ரிலாக்ஸ்டு. மீசோமார்ஃப்னா மஸ்குலார், எனர்ஜெட்டிக் அண்ட் போல்டாக இருப்பாங்க. எக்டோமார்ஃப்னா ஸ்லிம்மாக இருப்பாங்க, இன்ட்ரோவேட் அண்ட் தாட்ஃபுல். யாருக்குள்ளேயும் அவ்வளோவா பழக மாட்டாங்க, அவங்களுக்குள்ளேயே அவங்க இது பண்ணிப்பாங்க. ஸோ ஷீல்டன்ஸ் பாடி டைப் தியரியிலே பார்த்தீங்கன்னா எண்டோமார்ஃப்னா அவங்க ரவுண்ட் அண்ட் சாஃப்ட், அதாவது சோஷியபிளி எப்போவுமே ரிலாக்ஸாக இருப்பாங்க எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும்.
மீசோமார்ஃப்னா மஸ்குலார் தே ஆர் எனர்ஜெட்டிக் அண்ட் போல்டாக இருப்பாங்க, நல்ல ஸ்ட்ரென்த்தோட இருப்பாங்க. அந்த மாதிரி வெளியில் ஃபிசிக்கல் பார்த்தா ரொம்ப ஜிஜாட்டிக்காக அந்த எனர்ஜெட்டிக் எப்போவுமே எது கொடுத்தாலும் இது பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா மஸ்குலர் தே ஆர் வெரி குட். எக்டோமார்ஃபா ஸ்லிம்மாக இருப்பாங்க. இன்ட்ரோவேட்னா தனக்குள்ளே இருப்பாங்க, யாரோட இதுலையோ, அதாவது காமன் கூட சொல்லலாம், இது காமன் தாட்ஃபுல்லாக இருப்பாங்க. ஜங்க் சைக்கலாஜிக்கல் டைப்ஸ் இன்ட்ரோவேட்ஸ் இன்வர்ட் லுக்கிங் அண்ட் ரிசர்வ்டு டைப்பாக இருப்பாங்க. ஸோ இன்ட்ரோவேட்னா இன்வர்ட் லுக்கிங், ரிசர்வ் டைப், யார் கூட அவ்வளோவா பேச மாட்டாங்க, தனக்குள்ள ஒரு இது கோட்பாடை வச்சுட்டு இருப்பாங்க. எக்ஸ்ட்ரோவேட்னா அவுட் கோயிங் அண்ட் சோஷியல், எல்லோருடையும் நல்ல கலகலப்பாக பேசி பழகுவாங்க. ஆம்பிவெட்ஸ்னா பேலன்ஸ் பிட்வீன் த போத் எது இன்ட்ரோவேட் அண்ட் எக்ஸ்ட்ரோவேட். ஸோ இது எந்த தியரியை கொடுத்தவர் யாரு? ஜங்ஸ் சைக்கலாஜிக்கல் தியரி டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவேட், எக்ஸ்ட்ரோவேட், ஆம்பிவெட். ட்ரெய்ட் தியரிஸ், ட்ரெய்ட்னா கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு, இப்போ பாடிலி தியரிஸை பார்த்தோம், இப்போ ட்ரெய்ட் தியரிஸ். கார்டன் ஆலிபோர்ட்ல கார்டினல் ட்ரெய்ட்ஸ்னா டாமினன்ட் ட்ரெய்ட்ஸ்ன்னு அர்த்தம். டாமினன்ட் ட்ரெய்ட்ஸ்னா என்னது? எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க, ஹானஸ்டி ஆஃப் காந்திஜி. ஸோ அது டாமினேட்டாக இருந்தது காந்திஜி கிட்ட. அதையும் அவர் எதை பார்த்து கற்றுக்கிட்டாரு? எந்த மூவி? ஹரிச்சந்திரா மூவியை பார்த்து தான் அவர் ஹானஸ்டியை இதுபடுத்தார். அதாவது டாமினேட்டாக அவர் லைஃப் லாங் அதை கடைபிடிச்சார். சென்ட்ரல் ட்ரெய்ட் ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ், சோஷியபிலிட்டி, எல்லாரோடையும் நல்லா பழகிறது. செகண்டரி ட்ரெய்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் ஃபுட் அண்ட் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ கார்டன் ஆலிபோர்ட் வந்து கார்டியல் ட்ரெய்ட்ஸ்னா என்னது? கார்டியல் ட்ரெய்ட்ஸ்னா கார்டினல் ட்ரெய்ட்ஸ், அது டாமினன்ட் ட்ரெய்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் சென்ட்ரல் ட்ரெய்ட்ஸ் ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் செகண்டரி ட்ரெய்ட்ஸ் சுச்சுவேஷனல். ரேமண்ட் கேட்டல் வந்து ஐடென்டிஃபைட் 16 sources traits basis of the personality test like 16PF. ஸோ ரேமண்ட் கேட்டல் எத்தனை டெஸ்ட்டை கண்டுபிடிச்சாரு? 16. அதை எப்படி சொன்னாரு? 16 personality F, 16PF, 16 personality, அது எதை பேஸ் பண்ணி? பேசிஸ் ஆஃப் பர்சனாலிட்டி டெஸ்ட் 16PF அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் கொடுத்தது? ரேமண்ட் கேட்டல். ஹான்ஸ் ஐசன்க், இவர் வந்து 3 மேஜர் டைமென்ஷன்ஸை கொடுத்துருக்காரு. ENP, ENனா எக்ஸ்ட்ராவர்ஷன் வர்சஸ் இன்ட்ரோவர்ஷன். என்னன்னா நியூரோட்டிசம் வர்சஸ் ஸ்டெபிலிட்டி. பிஎன்னா சைக்கட்டோசிசம் வர்சஸ் சோஷியலைசேஷன். ஸோ இவர் 3 டைமென்ஷனை கொடுத்துருக்காரு ஹான்ஸ் ஐசன்கி. ஸோ எக்ஸ்ட்ராவர்ஷன் வர்சஸ் இன்ட்ரோவர்ஷன் வந்து E, N வந்து நியூரோட்டிசம் வர்சஸ் ஸ்டெபிலிட்டி, P வந்து சைக்கோட்டிசம் வர்சஸ் சோஷியலைசேஷன். ஸோ ஹான்ஸ் ஐசன்கி எவ்வளோ இதுக்கு டைமென்ஷன் கொடுத்துருக்காரு? 3, E, N and P. ENனா எக்ஸ்ட்ரோவர்ஷன் வர்சஸ் இன்ட்ரோவர்ஷன், Nன்னா நியூரோட்டிசம் வர்சஸ் ஸ்டெபிலிட்டி, Pன்னா சைக்கோட்டிசம் வர்சஸ் சோஷியலைசேஷன். ஸோ எக்ஸ்ட்ரோன்னா ENனா எக்ஸ்ட்ராவர்ஷன், அதுக்கு ஆப்போசிட் என்ன? இன்ட்ரோவர்ஷன். N நியூரோட்டிசம்னா நர்வஸ்னஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டேபிளாக இல்லாதது, அதுக்கு ஆப்போசிட்டாக வச்சுக்கோங்க ஸ்டெபிலிட்டி. சைக்கோட்டிசம்க்கு ஆப்போசிட் சோஷியலைசேஷன். சைக்கோ அனாலிசிஸ் தியரி சிக்மாண்ட் ஃப்ரீட் இதை கொடுத்தது. இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சைக்காலஜி, சிக்மாண்ட் ஃப்ரீட். ஸோ ஃப்ரீட் வந்து ஸ்ட்ரக்சரல் மாடல் ஆஃப் பர்சனாலிட்டியை கொடுத்துருக்காரு. இது ஈகோ அண்ட் சூப்பர் ஈகோ. இன்ஸ்டிங்சிவ் ப்ளஷர் சீக்கிங், ஸோ ப்ரெசன்ஸ் அட் த பர்த். ஸோ பிறக்கும்போதே ஒருத்தனுக்கு இருக்கு. ஸோ இன்ஸ்டன்சிக் ப்ளஷர் சீக்கிங். ஈகோ ரியலிஸ்டிக் ரேஷ்னல் பார்ட் மீடியேட்ஸ் பிட்வீன் இட் அண்ட் ரியாலிட்டி. ஸோ இந்த ரியலிஸ்டிக்கு ரேஷ்னல் பார்ட்டாக இருக்குது. இது எதுக்கு பிட்வீனாக இருக்குது? இட் அண்ட் ரியாலிட்டிக்கு. சூப்பர் ஈகோ வந்து மாரல் கான்சைன்சஸ், டீல் வித் த வேல்யூஸ். ஸோ வேல்யூஸோட இருக்கிறது வந்து என்னது? மாரல் கான்சிக்வன்சஸ், ஐடியா, தட் இஸ் ஐடியல்ஸ் அண்ட் வேல்யூஸ். சூப்பர் ஈகோன்னா என்னது? மாரல் கான்சைன்ஸ், ஐடியல்ஸ் அண்ட் வேல்யூஸ். ஸோ இதுன்னா என்னது? இன்ஸ்டன்டிவ் ப்ளஷர் சீக்கிங்கா. ஈகோன்னா என்னது? ரியலிஸ்டிக் ரேஷ்னல் பார்த்தா இருக்கு. சூப்பர் ஈகோ வந்து மாரல் கான்சைன்சஸ்,
ஐடியல்ஸ் அண்ட் வேல்யூஸ். இந்த தியரி என்னது? சைக்கோ அனலிட்டிக் தியரி. இது கொடுத்தவர் யாரு? சிக்மண்ட் ஃப்ரீட். லெவல்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். லெவல்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். கான்ஷியஸ்னா என்னது? கரண்ட் அவேர்னஸ், நம்ம அவேர்னஸோட இருக்கிறது. ப்ரீ கான்ஷியஸ்னஸ்னா மெமரிஸை வச்சு நம்ம கான்ஷியஸ். இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், அது மறந்துச்சுன்னா இப்போ அதை திரும்பி ரீகலெக்ட் பண்ணி அது அங்கே போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது இல்லையா? அன்கான்ஷியஸ்னஸ், repressed desire and conflicts. Defense mechanism used by ego to reduce anxiety. So defense mechanism யார் யூஸ் பண்ணுவாங்க? ego. எதுக்கு? நம்மளோட எதிர்பார்ப்பை, ஆங்ஷியஸ்டியை குறைக்கிறதுக்கு. ரிப்ரெஷன், ப்ரொஜெக்ஷன், ரிக்ரெஷன், ரேஷனலைசேஷன், இது எல்லாமே டிஃபென்ஸ் மெக்கானிசத்தில் வரும். ஸோ லெவல்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸை எத்தனை வகையாக பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4. கான்ஷியஸ்னஸ்னா கரண்ட் அவேர்னஸ், நம்ம கான்ஷியஸோட இருக்கோம். அண்ட் ப்ரீ கான்ஷியஸ்னஸ்னா மெமரிஸ். அன்கான்ஷியஸ்னஸ்னா ரிப்ரெஸ்டு டிசைர் அண்ட் கான்ஃப்ளிக்ஸு. அப்போ டிஃபென்ஸ் மெக்கானிசத்தில் வந்து ஈகோ, அது வந்து ஆங்ஷியஸ்டியை தடுக்குது. அப்போ அதில் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ரிப்ரெஷன், ப்ரொஜெக்ஷன், ரிக்ரெஷன், ரேஷனலைசேஷன். அசஸ்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி. பர்சனாலிட்டி நம்ம எப்படி அசஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ். இந்த ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ் வந்து ஒருத்தனோட அன்கான்ஷியஸ் மோட்டிவ்ஸை அசஸ் பண்ணுறது. தட் இஸ் என்னென்னு பாருங்க. அசஸ் த அன்கான்ஷியஸ் மோட்டிவ்ஸ், எமோஷன்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி ஸ்ட்ரக்சரை அசஸ் பண்ணுறது தான் இந்த ப்ரொஜெக்டிவ் டெக்னிக். எக்ஸாம்பிள், ரோசாக் இங்க் பிளாக் டெஸ்ட். இது வந்து ஆம்பிகுவஸ் இங்க் பிளாட். இது பர்சனாலிட்டி ட்ரெயிட்டை நிர்ணயிக்குது. ரோசாக் இங்க் பிளாக் டெஸ்ட். அப்புறம் தீமேட்டிக் அப்ரிசியேஷன் டெஸ்ட், அப்ரிசெப்ஷன் டெஸ்ட். இது வந்து ஸ்டோரி டெல்லிங். ஸோ அபவுட் த பிக்சர், அந்த பிக்சரே ஸ்டோரியை டெல். அதுதான் வந்து தீமேட்டிக். தீமை கொடுத்துருவாங்க, அந்த தீமை ஒரு பிக்சரை வச்சு அந்த தீமை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை தான் இதை சொல்கிறாங்க, தீமேட்டிக் அப்ரிசெப்ஷன் டெஸ்ட். எ வேர்ட் அசோசியேஷன் டெஸ்ட். ஃபஸ்ட்டு ஒரு வேர்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த வேர்டை பார்த்தோன்னே உங்களுக்கு என்னென்ன மைண்டில் வரும், வேர்ட் பில்டிங் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணுறது. சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் டெஸ்ட். இப்போ ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு அதாவது ஃபினிஷ் ஆகாத ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு அதை ஃபினிஷ் பண்ண சொல்கிறது இல்லையா? அதுதான் வந்து சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் டெஸ்ட். ஸோ அசஸ்மெண்ட் ஆஃப் அ பர்சனாலிட்டி எப்படிலாம் பண்ணலாம் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்கில்? ஒருத்தனோட அன்கான்ஷியஸ் மோட்டிவ், எமோஷன் அண்ட் பர்சனாலிட்டி. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எது சொல்லலாம்? ரோச்சர் இங்க் பிளாக் டெஸ்ட். ரோச்சர் இங்க் பிளாக் டெஸ்ட், டாட், தீமேட்டிக் அப்ரிசெப்ஷன் டெஸ்ட், வேர்ட் அசோசியேஷன் டெஸ்ட் அண்ட் சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் டெஸ்ட். that is non-projective objective techniques. So structurally scored and standardized, அதாவது structured, scored and standardized. So objective type, multiple questions இருக்கு, multiple choice question அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்ஜெக்டிவ் டெக்னிக்ஸ். ஸோ ஸ்ட்ரக்சர்டு, ஸ்கோர்ட் அண்ட் ஸ்டாண்டர்டைஸ்ட். எக்ஸாம்பிள், கொஸ்டினர் பண்ணலாம். கொஸ்டினர்ஸை இது பண்ணலாம். இப்போ ஐசனுக்கு பர்சனாலிட்டி டெஸ்ட் இது சொல்லலாம். இன்வென்ட்ரி, தட் இஸ் EPI, ஐசனக் பர்சனாலிட்டி இன்வெர்ட்ரி, தட் இஸ் EPI, 16PF, MMPI அப்படின்னு சொல்லுவாங்க. ரேட்டிங் ஸ்கேல், இந்த டீச்சர்ஸ் ஆர் பியர்ஸ் வந்து ரேட் த பர்சன், அந்த ரேட்டிங் ஸ்கேலை கொடுத்து அவங்கக்கிட்ட சில கொஷின்ஸை கொடுத்து அது எந்த டைமில் கொடுக்குறாங்க, எத்தனை டைம்குள்ளே கொடுக்குறாங்க, அதை வச்சு ஒரு பர்சனாலிட்டி நம்ம ரேட் பண்ண முடியும். அதாவது செல்ஃப் ரிப்போர்ட் இன்வென்ட்ரிஸ், டைரக்ட் ரெஸ்பான்சஸ் அபவுட் ஒன்ஸ் பிஹேவியரை பார்த்தோன்னே அந்த பிஹேவியரை ரெஸ்பான்ஸ் பண்ணுறது. அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம், டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு சொல்லலாம். இது யூஸ்டு பை இண்டிவிஜுவல் டு ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ் ஆர் ஆங்ஷியஸ்டி, மெயின்டைன் த சைக்கலாஜிக்கல் பேலன்ஸ். ஸோ சைக்கலாஜிக்கல் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எப்படி ஒருத்தர் வந்து தன்னோட ஸ்ட்ரெஸ்ஸு ஆங்ஷியஸ்டியை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு, அந்த இண்டிவிஜுவலோட ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஷியஸ்டியை குறைக்கிறாரு, எப்படி குறைக்கிறாங்க, அண்ட் சைக்கலாஜிக்கல் பேலன்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ மெக்கானிசம், that is explanation and example. ஃபஸ்ட்டு வந்து ரிப்ரெஷன். ஸோ ரிப்ரெஷன் என்றது மெக்கானிசம். அப்போ அதில் என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா, forgetting the painful experience unconsciously, forgetting a childhood trauma,
அப்போது நம்மளோட பேட் எக்ஸ்பீரியன்ஸை மறக்கிறது தான் ரிப்ரெஷன். ப்ரொஜெக்ஷன்னா அட்ரிபியூட்டிங் ஒன் ஃபால்ஸ் டு அதர்ஸ். ஸோ ஒருத்தரோட ஃபால்ட்டை இன்னொருத்தருக்கு இது காட்டுறது. ஸோ accusing others of being angry when you are. ஸோ இப்போ நம்ம கோவமா இருக்கும்போது தப்பு பண்ணுவோம் இல்லையா, ஏதோ ஒன்று அந்த மாதிரி. ராஷ்னலைசேஷன்னா ஜஸ்டிங் அன்அக்செப்டபிள் பிஹேவியர். ஸோ அக்செப்டபிள் பிஹேவியர், தன்னோட நிறைய பேருக்கு ஒத்து போகாத ஒரு பிஹேவியரை வந்து அவன் ஜஸ்டிஃபை பண்ணுறான், நான் செஞ்சது சரி என்ற மாதிரி. சேயிங் ஐ எம் ஃபெயில்டு பிகாஸ் த எக்ஸாம் வாஸ் டஃப். அப்படி எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. அவன் படிக்கல ஆனால் டஃப்பாக இருந்ததுனால இதுவாயிட்டான்னு சொல்கிறாங்க. ரிக்ரெஷன் ரிட்டர்னிங் டு த சைல்டு லைக் பிஹேவியர். ஸோ சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுறது, எல்லாத்துக்கும் வந்து இப்போ யாராச்சும் திட்டினாங்கன்னா அழறது, அந்த மாதிரி சொல்கிறது வந்து ரிக்ரெஷன். காம்பன்சேஷன்னா ஒருத்தனோட வீக்னஸை புரிஞ்சுக்கிட்டு அந்த பர்சனுக்கு வந்து கொடுக்கறது, ஏதாச்சும் ஒன்று கொடுத்து அதை மாற்றிக்கிறது. ஸோ காம்பன்சேட் பண்ணுறது. ஸோ மேக்கிங் அப் ஃபார் வீக்னஸ், அதாவது ஷார்ட் பர்சன் பிகமிங் எ குட் ஸ்பீக்கர். ஸோ அவன் ஷார்ட் பர்சன் தான், ஆனால் அவன் நல்லா பேசுவான். அவன்கிட்ட ஒரு வீக்னஸ் இருக்குது, அவன் குள்ளமாக இருக்கான், ஆனால் அவனோட நல்ல பேச்சாளர். ஸோ அது காம்பன்சேஷன். சப்ளிமேஷன்னா ஆவியாகிறது. பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கன்வெர்ட்டிங் த பேட் இம்பல்சஸ் இன்டு குட் ஆக்ஷன்ஸ். அவன்கிட்ட பேட் இம்பல்ஸ் இருக்குது, அதை குட் ஆக்ஷனாக மாற்றிப்பான் அவனே. ஸோ அது வந்து ஆங்கர். ஸோ அவன் ரொம்ப ரொம்ப கோவக்காரனாக இருப்பான், ஆனால் அவன் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸில் அவனோட இதை காட்டுவான், அந்த கோவத்தை எல்லாத்தையும் ஸ்போர்ட்ஸில் காட்டி அவன் ஜெயிப்பான். அந்த மாதிரி. டிஸ்பிளேஸ்மெண்ட் அவனோட எமோஷன்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி. ட்ரான்ஸ்ஃபரிங் த இமோஷன்ஸ் டு சப்ஸ்டியூட். அதாவது ஷவுட்டிங் அட் அ சைல்டு, வேறு யார்கிட்டையாச்சும் அவனோட எமோஷன்ஸை காட்டுவாங்க. அந்த அதாவது இப்போ வந்து அவங்க பாஸ் ஸ்கோல் பண்ணால் அதை எடுத்துகிட்டு வந்து அவங்க குழந்தைகிட்டையோ இல்லை வேறு யார்கிட்டையோ காட்டுவாங்க இல்லையா, அது டிஸ்பிளேஸ்மெண்ட். டினியல்னா ரெஃப்யூசிங் டு அக்செப்ட் த ரியாலிட்டி. ஸோ ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ண முடியாமல் ரெஃப்யூசிங் டு அட்மிட் தட் இஸ் இல்னஸ், அதை இது பண்ணது. ஆஸ்பெக்ட் கீ பாயிண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா மெஷரிங், ஆர்கனைசிங் பேட்டர்ன் ஆஃப் ட்ரெய்ட்ஸ் அண்ட் பிஹேவியர். ஸோ மெஷர் இல்லை, மீனிங் என்னது, பர்சனாலிட்டி என்னது, பர்சனாலிட்டியோட ட்ரெய்ட்ஸை ஆர்கனைஸ் பண்ணணும், ட்ரெய்ட்ஸ் அண்ட் பிஹேவியரை ஆர்கனைஸ் பண்ண நம்ம, அதுதான் மீனிங் ஃபார் பர்சனாலிட்டி. ஸோ பர்சனாலிட்டியோட மீனிங் என்ன, ஆர்கனைஸ்டு பேட்டர்ன் ஆஃப் ட்ரெய்ட்ஸ் அண்ட் பிஹேவியர். டிட்டர்மினன்ஸ்னா எதெல்லாம் அதை டிட்டர்மின் பண்ணுது, ஹெரிடிட்ரி, என்விரான்மெண்ட், சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ். மெயின் தியரிஸ் என்ன, டைப் தியரி, ட்ரெய்ட் தியரி அண்ட் சைக்கோ அனலிட்டிக் தியரி. அசஸ்மெண்ட் வந்து ப்ரொஜெக்டிவ் அண்ட் நான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ் மூலமாக அசஸ் பண்ணுறோமா. அட்ஜஸ்டிங் மெக்கானிசம் எது, ரிப்ரெஷன், ப்ரொஜெக்ஷன், ரேஷனலைசேஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு ஹைப், ஒரு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.